ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்க பிரசாந்த். 2005ஆம் ஆண்டு தமிழ் சினிமால ஒரு புதிய வாசல் திறக்கப்பட்டுச்சு. அந்த வாசல் வழியாக பாசமும் காதலும் கனவுகளும் கலந்த ஒரு இளம் மனசு திரையில வந்தது. அந்த படத்தின் பேர் தான் சச்சின். விஜய் நடிச்சிருந்த இந்த படம் ஒரு ஹிட் என்றால் அந்த வசூல் அடிப்படையில் அல்ல, ஆனால் அந்த படம் வெற்றி பெற்றது ரசிகர்களின் இதயத்தில் சொல்லி. ஒரு வெற்றி பணத்தில் மட்டும் பார்க்க முடியாது. ஒரு வெற்றி படம் என்பது உங்கள் நினைவுகளில் 20 ஆண்டுகள் கழித்து பேசப்படுவதுதான் உண்மையான வெற்றி. அந்த வகையில சச்சின் இன்னைக்கு மீண்டும் ரீரிலீஸ் பண்ணியிருக்கு. பாக்ஸ் ஆபீஸ்ல மட்டும் 7.2 கோடி வசூல் சொல்றாங்க. 2005ல அசையாமல் இருந்த படத்தை 2025ல மீண்டும் வலிமையாக்கி இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தின் இயக்குனர் ஜான் மகேந்திரன். இவர் தமிழ் சினிமால புரட்சிகர இயக்குனர் மகேந்திரனின் மகன். ஒரு குடும்ப மரபாகவே கலை இவருக்குள்ள எளியோடி ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லலாம். தனது முதல் படமாக படத்தை இயக்கியிருந்தார் ஜான். விஜய் ஒரு கல்லூரி மாணவனாக காதலுக்கு யுத்தம் செய்யும் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். அவருக்கு ஜோடியாக ஜெனிலியா தனது அழகின் மூலம் இனிமையான மற்றும் பாவனையா ரசிகர்களை கட்டி வச்சிருந்தார். இந்த ஜோடியின் கெமிஸ்ட்ரி அந்த காலத்துல கல்லூரி காதலே பிரதிபலித்து சொல்லலாம். அந்த காலத்துல நம்ம சிரிக்க வைத்தவர்கள் வடிவேலு, சந்தானம் இருவரும் ஒரே படத்துல வருவது ஒரு சுவையான விஷயம். இன்னும் சொல்ல போனா ரகுவரன் அவர் நடித்த நம் அனைவரும் மறக்க முடியாத கதாபாத்திரத்துல அந்த படத்துல இருந்திருக்கு. இந்த படம் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய வசூல் பெற்றி அடையலன்னு சொல்லலாம். ஆனா விஜய் ரசிகர்களுக்கு இது ஒரு தனி அனுபவமாக இருந்தது. அந்த காலகட்டத்துல விஜய் படங்கள் அடிக்கடி அட்டகாசமாக இல்ல. கில்லி வெற்றிக்கு பிறகுதான் இந்த படம் வந்தது சச்சின். எனவே எதிர்பார்ப்புகள் இருந்த போதும் கூட ஆனாலும் இது மெதுவாக மெல்ல ரசிகர்களிடத்திலே ஒரு இடம் பிடிச்சிருச்சு. இப்போ 2025ல தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ்தான் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா, இந்த படத்தை திரும்ப வெளியிட்டு இருக்காரு. அதாவது ரீ ரிலீஸிங் செய்யப்படும் இந்த மெதட்ல அது வெறும் நோஸ்டாலஜிக்காக மட்டும் கிடையாது, இது ஒரு திட்டமிட்ட முயற்சி. விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியால இந்த படத்தை மீண்டும் பார்க்க வேண்டும் என வலியுறுத்தினால்தான் அவர் அப்படி செஞ்சாரு. நவீன டிஜிட்டல் ரீமாஸ்டர் செய்து திரையரங்குகளில் வெளியிடப்பட்டிருக்கு. ஒரு வாரத்திலே 5 நாட்கள் 7.2 கோடி வசூல் செஞ்சிருக்கு. இது ஒரு சாதாரண வசூல் இல்ல காய்ஸ். இது ஒரு ரீ ரிலீஸ் படம் என்பதனாலும் இதை மறக்க முடியாது. புது படமும் இல்ல, பழைய படம் தான். அதே மீறி மக்கள் திரும்ப திரையரங்குக்கு வருவதுதான் உண்மையான வெற்றி. இன்னைக்கு யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, ரீல்ஸ்ல இவை ரசிகரிடம் ஒரு கண்ணியமான நோஸ்டாலஜியா உருவாக்கி விடுது. 90s கிட்ஸ், மில்லேனியஸ் ரசிகர்னு சொல்லலாம். அனைவருக்கும் ஒரு காலத்துல விஜய் எப்படி இருந்தார் என்பதை நினைவுபடுத்தும் படம் தான் இது. படம் வெளியாகும் முன்னாடியே ரசிகர்கள் #சச்சின் ரீ-ரிலீஸ் சொல்லி எல்லா சோசியல் மீடியாலும் அவங்க ட்ரெண்ட் ஆக்கி வச்சிருந்தாங்க, ப்ரொமோஷன் செஞ்சு வச்சிருந்தாங்க. அதுவும் ரசிகரால். விஜய் ரசிகர்கள் சங்கங்கள் வீடியோ எடிட் பண்ணி திரையரங்கு விழாக்களை செலிப்ரேட் பண்ணாங்க. அனைத்தும் ஒரு திருவிழா போல இருந்தது. துவக்க நாளிலே படம் 1.4 கோடி வசூல் செஞ்சது. அது முதல் நாளிலேயே மிகுந்த மாஸ் ரெஸ்பான்ஸ் சொல்லலாம். இந்த வசூல்ல இந்தியால மட்டும் 4.5 கோடி, வெளிநாடுகள்ல குறிப்பா சொல்ல போனா மலேசியா, சிங்கப்பூர், குவைத் நாட்டுல மட்டும் 2.7 கோடி லாபம் பார்த்திருக்கு. இதற்கு காரணம் மக்கள் திரும்ப திரையரங்குக்கு வருகிறார் என்பதால். அது சினிமாவின் மீதான நம்பிக்கை மீண்டும் மலர்ந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரீசன் நல்ல படத்தின் மூலமா. இந்த படம் விஜயின் கரியர்ல ஒரு மாற்றுத்திறனான படம் சொல்லலாம். கரியர் ஹைப்னு சொல்லலாம், கரியர் ஹைப்னு சொல்லலாம், மாஸ்டர் மூவின்னு கூட சொல்லலாம். அதில் அவர் நிறைய ஃபீலிங்ஸோட வெளிப்படுத்தி இருந்தார். காதலன், மகன், நண்பன் அனைத்தையும் நேர்த்தியாக அந்த கேரக்டர்ல அவர் வாழ்ந்திருக்கிறார். இந்த படம் ஒரு காலத்தின் நினைவாக இருக்கலாம். ஆனா 2025ல இப்போ அது வசூல் சாதனை படைக்கும் அளவுக்கு யார் நினைச்சு பார்க்காத ஒரு படமா இருக்கு. மக்கள் மனதுல வேரூன்றிருக்குன்னு சொல்லலாம். இதுதான் சினிமாவின் மாயாஜாலம். 20 வருடங்களுக்கு முன் வந்த ஒரு படம் மீண்டும் திரையரங்குகளுக்கு காண்பதற்கான மக்கள் வருவது சாதாரண விஷயம் இல்லங்க. இது ஒரு உணர்வு, ஒரு ரசிகனின் கண்ணீரும் சிரிப்பும் கலந்த ஒத்திகைன்னு சொல்லலாம். சச்சின் ஒரு யுவனின் கனவுகளை பிரதிபலித்த படம். அந்த கனவுகள் இப்போது உயிருடன் இருக்கின்றது என்பதற்கான சான்றுதான் இந்த வெற்றி. வாழ்க்கையில சில நினைவுகள் நம்மை விட்டு போயிடாது. அந்த மாதிரி தான் இந்த சச்சின். இது ஒரு படம் இல்ல காய்ஸ், இது நம்ம செந்தமிழ் ரசிகர்களின் உள்ளம். அதனால தான் இது மீண்டும் வெற்றி பெற்று. இது போன்ற தமிழ் சினிமா சம்பந்தமான உண்மையான கதை, தகவல்கள் மற்றும் துயர கணிப்பு கேள்விகளுக்காக எஸ்பி கேர்ள்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சேரும். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரஷ். பாய்.